ஹலோ மக்களே! இன்றைக்கி மகாநதியோட ப்ரோமோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்தது உண்மையை சொல்லணும்னா. விஜய் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காவேரிக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். இப்படி தான் சிக்கன் பாக்ஸ் இருக்கு, அம்மை இருக்குது, இது எப்படி இது எதுவும் காவேரிக்கு அட்டாக் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து ஏதாவது இதாகுமா அப்படின்ட்டு டாக்டரு மேபி ஒரு சில பாடி கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம ஏதோ ஒன்றும் இந்த அம்மாலாம் போன பின்னாடி ஒன்ஸ் ஸ்கேன் போட்டு பார்த்துக்கலாம் குழந்தைக்கு எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதை வந்து விஜய் என் ஒய்ஃப்க்கு ஒரு மோட்டிவேட்டாக பேசுங்க அப்படின்ட்டு வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். வெண்ணிலா அட்மிட் ஆயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குமரனும் நிவினும் இருப்பாங்க. அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறத பார்த்துட்டு விஜயும் 3 பேரும் வந்து பேசுவாங்க. பசுபதி வராமல் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. தலைமறைவாக இருந்தாலும் வெண்ணிலா வந்து எப்படி இருக்கா, என்ன உடம்பு கண்டிஷன்ட்டு கண்டிப்பாக வந்து அவன் கன்சல்ட் பண்ணிட்டு யார் மூலியமாவது கேட்டுட்டு தான் இருப்பான்ட்டு நிவின் வந்து குமரனுக்கு சொல்லுவாங்க. குமரன் வந்து இதே தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு 3-4 வருஷமாக, எப்போ பார்த்து தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அவனை வந்து இந்த டைம் விடக்கூடாது, விடாமல் அவனை பிடிச்சி நம்ம இது பண்ணி ஆகணும். வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை வந்து பொழப்பா பாரு அப்படின்னுறாங்க. இந்த டைம் விடவே கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து மாமிக்கிட்ட வந்துடுவாங்க. விஜய் வந்து என்னன்னு சொல்லுவாருன்னா, மாமிக்கிட்ட நான் எதாவது ஹெல்ப் பண்ணால் நீங்கள் பண்ண மாதிரி அவங்க வீட்டில் சொல்லிடுங்க, காவேரி வீட்டிலன்னுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி அதான் விஜய் இருக்கார் அந்த ஹவுஸில் வந்து இந்த வேப்பிலை கட்டுறது, அம்மா வந்து வேப்பிலை தான் ரொம்ப முக்கியம், அதை கட்டி விடுவாங்க. அண்ட் வந்து ஒரு சொம்போ இல்லை ஏதாவது ஒரு குடமோ அதில் வந்து வேப்பிலை போட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.